ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்லா ஒரு சிம்பிளான ஸ்நாக் தான் செய்ய போகிறோம். வாங்க உருளைக்கிழங்கு வச்சு ஒரு டேஸ்டியான ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் ரவையை சேர்த்துக்கிறேன். 1 கப் ரவை எடுத்திருக்கேன். வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் இருக்குது. வறுத்த ரவை, வறுக்காத ரவை நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரவையை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரவையை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம். ரவை எடுத்த அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் ரவைக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கிறேன். ரவைக்கு மட்டும் இப்போ நான் சேர்க்க போகிறதில்ல, இது கூட உருளைக்கிழங்கும் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போவே நான் உப்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ்னால் நம்ம வெறும் வரமிளகாவை மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுக்கிறது தான். எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக கலந்து கொடுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற ரவையை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா ரவையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாத மாதிரி நல்லா கரண்டி வச்சு மசிச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக மாவு வந்து குக் பண்ணி எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். கையில் தொடுற அளவுக்கு ரவை நல்லா சூடு ஆறணும். 3 உருளைக்கிழங்கை எடுத்து வேக வச்சு மேலே இருக்கிற தோலை எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி காய் துருவுறதில் துருவி எடுத்துக்கலாம். மூணு உருளைக்கிழங்கையும் துருவி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய போட்டு செய்யும்போது சாப்பிட சூப்பராக இருக்கும், பார்க்கவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ஸ்நாக். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரவையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு காரம் எல்லாமே நம்ம சேர்த்ததுனால இப்போ எதுவுமே சேர்க்க வேணாம். ரவையோடு சேர்த்து உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் வந்து நான் 7லேருந்து 8 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக மைதா மாவு இல்லை கோதுமை மாவு, அரிசி மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு ரவையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மாவு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்பொழுது நல்லா ஒரு கெட்டியாக இருக்கும், நல்ல ஒரு பைண்டிங் கிடைக்கும். எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கும்பொழுது எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காது. அதனால் மாவு போட்டு நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா பாருங்கள், கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ரவையை வந்து கொஞ்சம் கூட இலக்கமே இல்லாமல் நல்லா கெட்டியாக குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கிறதுனால நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கையில் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்துட்டு கையில் நல்லா இப்படி உருட்டிக்கலாம். இல்லை இந்த மாதிரி கட்டை மேலே வச்சு கூட உருட்டிக்கோங்க. இப்படி உருட்டினதுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். இல்லைனா நீங்கள் இப்படியே கூட எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம், நீளமாக கூட, உங்கள் விருப்பம்தான். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து நல்லா சூடேறிடுச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து போட்டுக்கலாம். பொறுமையாக தனித்தனியாக ஒவ்வொன்றாவே போடுங்க. எண்ணெயில் போட்டதுமே வந்து கரண்டி வச்சு கலந்து கொடுக்கக்கூடாது. 1 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா கரண்டி வச்சு நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம். எப்போவுமே மாவு போட்டதுமே நம்ம கரண்டி வச்சு திருப்பி கொடுக்கும்போது உடஞ்சிரும். அப்போ உள்ளே வந்து எண்ணெய் போயிட்டு வெடிக்கும், இல்லைனா பிரிஞ்சு வந்துடும். அதனால் எண்ணெயில் போட்டதுமே கரண்டி வச்சு கலந்து கொடுக்காதீங்க. இப்போ நான் லைட்டாக திருப்பி கொடுத்துக்கிறேன். ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பார்க்க. ஆனால் நீங்கள் திருப்பி கொடுக்க அது வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். மாவு சேர்த்து நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட குடிக்காது. நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக். நம்ம எடுக்கிற அளவுகளை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறும் மாவு சேர்க்கறது. இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் செய்வீங்க. ஆனால் உருளைக்கிழங்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் பெரிய சைஸில் நீங்கள் எடுக்கலாம். அப்போ வந்து மாவு கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், இல்லை அதிகமாக இருக்கலாம். ஒருவேளை கம்மியாக போயிடுச்சுன்னா எண்ணெய் வந்து அதிகமாக குடிச்சிரும்.
நிறைய பேர் வந்து வீடியோவில் கேட்குறீங்க எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக குடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நீங்கள் மாவை கொஞ்சம் முன்ன பின்ன எக்ஸ்ட்ரா சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு எண்ணெய் குடிக்காமல் வரும். மேலே நல்லா வெந்து கலர் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ரவை உருளைக்கிழங்கு எல்லாமே வேக வச்சு சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் குக் பண்ண வேணாம். நல்லா மேலே பொன்னிறமாக வர வரைக்கும் குக் பண்ணால் போதும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு ரவை கொஞ்சம் மாவு சேர்த்து நம்ம சூப்பராக டேஸ்டியாக ஒரு ஸ்நாக் ரெடி பண்ணிட்டோம். வெறும் இந்த ஸ்நாக் மட்டும் சாப்பிடவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கூட இன்னும் நீங்கள் டொமேட்டோ கெச்சப் தொட்டு சாப்பிடும்பொழுது இன்னும் நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த ஸ்நாக் நல்லா பர்ஃபெக்டாக வரத்துக்கு ஒரே ஒரு டிப்ஸ் தான் இருக்குது. மாவு கொஞ்சம் நல்லா சேர்த்து நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து எண்ணெய் குடிக்காமல் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 7-8 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஸ்நாக் வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட. இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் ஸ்நாக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.